நம்மையும் ஆழ்ந்து யோசிக்க வைத்தார் உணவு பாதுகாப்பு ஆலோசகர் நாகலட்சுமி. தயாரிப்பு தேதி அப்படின்றத பாருங்க. நம்ம பாப்போம் தயாரிப்பு தேதின்றத, பட் நமக்கு என்னைக்கு வருது பொருள், நம்ம என்னைக்கு வாங்குறோம், அதுல இருந்து என்னைக்கு காலாவதி என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். நோயில்லா சத்தான தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் அரசு பள்ளியில் சமையலராக பணிபுரியும் பெண்களுக்கு சமையல் பொருட்களின் தரத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது போன்ற புரிதலை ஏற்படுத்தும் ஆலோசனைகளை உணவு பாதுகாப்பு ஆலோசகர் நாகலட்சுமி வழங்கினார். நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் நுகர்வோரின் கண்ணோட்டத்தில் பார்க்கணும். தரம் அப்படின்றத எப்படி பாப்பீங்க? சோ FSSAI அவங்களும் அந்த மேடம் சொன்னாங்க, கை தட்டலாம். பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 15 அம்சங்கள் குறித்து பட்டியல் போட்டுக் கொண்டிருந்த உணவு பாதுகாப்பு ஆலோசகர் அனைத்திற்கும் முக்கியமானதாக FSSAI தரமுத்திரை மற்றும் உணவின் நிறம் மற்றும் தன்மையை பாதுகாக்க கலக்கப்பட்டிருக்கும் வேதிப்பொருட்களை கண்டறிந்து வாங்க வேண்டியது மிக முக்கியம் என அடிக்கோடிட்டு காட்டினார். உங்களுடைய உணவுப் பொருளின் நிறம் அப்புறம் அதோட தன்மை மாறாம இருக்கிறதுக்காக நிறைய வேதிப்பொருட்களை சேர்க்கிறாங்க. எண்ணெய் எடுத்த மிளகு கலர் மாறுது பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இது கீழ இருந்து பிரவுன் கலர் நிறம் மாறுதுங்களா? ஓகே, இல்ல என்ன போடுறாங்க, கலர் போடுறாங்களா? ஓகே, அப்புறம் க்ரூட் ஆயில். ஓகே, எண்ணெய் பளபளன்னு இருக்கிறதுக்காக பெப்பர்ல மேல க்ரூட் ஆயில் போடுவாங்க. ரைட், இந்த மூணு விஷயங்களை வச்சு நம்ம இது பேரு ஒரிஜினல் டூப்ளிகேட் கீழயா மேலயா? கீழதான். அடுத்து தடாரடியாக உப்பில் அயோடின் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க என சயின்டிஸ்ட் ரேஞ்சிற்கு கேள்வி எழுப்பினர். உடல் வளர்ச்சி குறைவு, பசியின்மை, மலச்சிக்கல், மனச்சோர்வு, உடல் சோர்வு, அதிக தூக்கம், உடல் பருமன் அதிகரித்தல், குரலில் மாற்றம், தோல் கடினத்தன்மை அடைதல், முடி உதிர்தல், பிறந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவு போன்ற பல பிரச்சனைகளுக்கு அயோடின் குறைபாடுதான் காரணம் என்ற நிலையில் அயோடின் சத்து நிறைந்த உப்பு என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதோடு உணவு சமைக்கும் போது எந்த தருணத்தில் உப்பை சேர்க்க வேண்டும் என்பது குறித்த டிப்ஸையும் கொடுத்தார். அயோடைஸ் உப்பு என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அரிசி வந்து என்னது, ஸ்டார்ச் இல்லீங்களா? அதுல நீங்க உப்பு போட்டுட்டு லெமனை புரிஞ்சிங்கன்னா என்ன கலர் வரும்? நீங்க உருளைக்கிழங்குலயும் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ப்ளூவாவோ வயலட்டாவோ பிளாக்காவோ மாறினா உப்புல வந்து அயோடின் சத்து. உப்பு வந்து சூடு பக்கத்துல வைக்க கூடாதுன்னு ஏன் சொன்னேன்? அயோடின் சத்து என்பது ஆவியாக மாறி விடுகிறது. ரைட், அப்ப இப்ப போடணும், உப்பு அணைச்சிட்டு போடணும். அதீத குளிரோ வெயிலோ இல்லாமல் இதமான சூழலில் பாதுகாக்கப்படாத பாட்டில் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கினால் கேன்சர் நோய் இலவசமாக கிடைக்கும் என வகீர் கிளப்பிய அவர் அடுத்து ஒரே ஜம்ப் அடித்து ப்ளூ பேக்கெட் நெய் டப்பாவால் கூட கேன்சர் வரும் என கூறியதுதான் தாமதம். கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. அட கடவுளே, நெய் சாப்பிட்டா கேன்சர் வருமா என முணுமுணுத்தவர்களுக்கு உணவு பாதுகாப்பு ஆலோசகர் நாகலட்சுமி கூறிய விளக்கம் வாயடைக்க செய்தது. கேன்சர் என்பது இலவசமாக கிடைக்கும் எப்போ அப்படின்னா சரியான பொருட்களை சரியா வைக்கலன்னு. ரைட், இந்த பேக்கேஜிங் ஒரு பெரிய விஷயம், நிறைய பேசல. பேக்கெட்ல கொஞ்சோண்டு ப்ரூ ஒட்டி இருக்கு. என்ன பண்றீங்க எல்லாரும்? பாலை சூடு பண்ணி நேரடியாக அதுல கொட்டி அப்புறம் நல்லா கலக்கி அப்புறம் அதை குடிச்சு கொடுத்துருவீங்க. அப்ப என்ன ஃப்ரீ? அதுல கேன்சரை சேர்த்து கொடுக்கிறீர்கள். யாரும் நெய் பேக்கெட் அடுப்புல வச்சு ஆக்குறது, ஓட்டிட்டு நெய்யை போட்டு இறக்கிட்டு இருப்பீங்க, பண்றீங்களா இல்லையா? இதெல்லாம்